தலைச்சுமைக்கார மருதுவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் அன்று மாலை அவர்களின் தலைவிதிப்படி திருமணமானது. அரையணா கதம்பம், ஒரணா மஞ்சள் கயிறு, காலணா மஞ்சள், 3 ரூபாய்க்கு புடவை, 2 ரூபாய்க்கு வளையல், ஆக 5 ரூபாய்க்கு அவர்களுடைய திருமணம் ஏழை கடவுளான விநாயகர் கோயில் முன்பு நடந்தது. அந்த 5 ரூபாயை சேர்ப்பதற்கே மருதமுத்துக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அப்படி என்ன ரஞ்சிதாவுக்கு அவ்வளவு அவசரம்? முதலில் மருதமுத்துவுக்கு கல்யாணத்தில் விருப்பமில்லை. ஏனென்றால் அங்கு வாழ்பவர்களின் நிலை அப்படி. பூர்வீகமாகவே அவர்கள் அப்படி இல்லை என்றாலும் ஏதோ சூழ்நிலை காரணமாக இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தனர். மேலதாளம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கூரையும் தாலியும் கட்டிக்க வேணாமா? சாமி முன்னாடி சத்தியம் செஞ்சுக்குவோம், இல்லாட்டி கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் மச்சான்? அதை கேட்டதும் மருதமுத்துவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டான். அவளுக்கு மிகவும் சந்தோஷம். பாவம், அவளும் அனாதையாக எவ்வளவு காலம்தான் தனியாக வாழுவாள். ரஞ்சிதா தன் அம்மாவுடன் கிராமத்தில் வசித்து கொண்டிருந்தாள். அப்பா பட்டணத்தில் வண்டி இழுக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவளுடைய அம்மா இறந்து போனாள். அதற்காக வந்திருந்த தன் அப்பாவுடன் பட்டணத்துக்கே அவளும் புறப்பட்டு போனாள். அப்பாவின் ஒரணா வருமானத்தில் ரோட்டோரமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் ரஞ்சிதாவும் அவளுடைய அப்பாவும். அப்பொழுதுதான் ஒரு நாள் ரஞ்சிதாவின் அப்பா இறந்து போனார். அவர் நகராவிட்டால் நகரம் நகராமல் போய்விடுமா என்ன? அவரவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு இங்கும் அங்கும் போய்கொண்டிருந்தார்கள். ரோட்டோரத்தில் இருந்த அந்த கூலி தொழிலாளியின் சவத்தை யாரும் கண்டுகொள்ளவில்லை. ரஞ்சிதா அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் தோளில் யாரோ கை வைத்தார்கள். திரும்பி பார்த்தால் மருதமுத்து. கவலைப்படாதே ரஞ்சிதா, நான் இருக்கிறேன், நீ எதற்கு கவலைப்படுகிறாய் என்று மருதமுத்து ஆறுதல் கூறினான். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். அவளுடைய அழுகை நின்றுவிட்டது. காலப்போக்கில் அவள் அழுவதே இல்லை. அவளுக்காக தான் இப்பொழுது மருதமுத்து இருக்கிறானே. மருதமுத்து தினமும் அவளுடன் அதிக நேரம் செலவிட்டு பேசிக்கொண்டிருப்பான். அவளும் நானும் கண்ணான கட்டிக்கொள்ள போறோம் அப்படின்னு அடுத்த அடுப்புக்காரிகளிடம் கூறிக்கொண்டிருப்பாள். இங்கு அடுத்த வீட்டுக்காரிகள் என்று சொல்வது சரியாகாது. ஏனென்றால் அவர்கள் வேறு வேறு குடும்பம் என்பதை பிரித்து காட்டுவது அடுப்பு ஒன்றுதான். மாலை நேரங்களில் ரஞ்சிதாவுடன் சிரித்து சிரித்து பேசுவதின் விளைவாய் இரவு நேரங்களிலும் அவளுடைய மனது அவளை தேடியது. ஆனால் ரஞ்சிதா அதற்கெல்லாம் வசிப்பவள் அல்ல. ஏனென்றால் அவள் பட்டணத்திற்கு வந்து சில நாளே ஆயிருந்தது. இன்னும் அவளுடைய பட்டிக்காட்டுத்தனம் அவளை விட்டு போகவில்லை. சாமி முன்னாடி நின்று கண்ணால கட்டிக்கிட்டாதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்போட சொல்லிட்டா ரஞ்சிதா. எப்போ கண்ணால சாப்பாடு போட போற அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நண்பர்கள்லாம் கேலி செஞ்சு மகிழ்ந்தனர். ரோட்டோரம் இருக்கும் பிள்ளையாரின் புறாக்கூண்டு மாதிரியான சன்னிதானத்தில் அவர்களுடைய திருமணம் நடந்தது. அவன் ஏற்றிய தீபம் மளமளவென்று எரிந்தது. ஏனென்றால் அவன் ஒரணா கடலை எண்ணெய் அல்லவா ஊற்றிருக்கிறான். பார்க்குக்கு எதிரே மாதா கோயில் ஓரமாக கட்டை வண்டியும் கைவண்டியும் குப்பை தொட்டியும் இணை பிரியாத ஒட்டுறவுடன் ஒரு அடுப்பில் மீன் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது. கழுத்தில் இருந்து மஞ்சக்கயிறு தொங்க, மஞ்சள் பூசிய கன்னத்துடன் நெற்றியில் குங்குமம் ஜொலிக்க அந்த மீன் சட்டியை கிண்டி கொண்டிருந்தாள் ரஞ்சிதா. அப்பொழுது அங்க வந்து குத்த வைத்து உட்கார்ந்திருந்தான் மருதமுத்து. தன் வாயில் பீடியை வைத்து கொண்டு, ஏய் குட்டி, எனக்கு கொஞ்சம் நெருப்பு கொடு அப்படின்னு கேட்டான். ஐய, கூப்பிடுறத பாரு, குட்டியாமல குட்டி அப்படின்னு முணங்கி கொண்டே தீயை எடுத்து நீட்டினாள் ரஞ்சிதா. இதுவரை அவன் பார்க்காத அனுபவிக்காத ஒரு அழகு, ஒரு மயக்கம் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தீப்பற்றிய சுள்ளியை வாங்கும்போது அவளுடைய கைகளையும் பற்றி கொண்டான் மருதமுத்து. என்னவுல, கண்ணாலம்னா இப்போ கண்ணாலமும் கட்டியாச்சு, இப்போ என்ன சொல்லுவியான் அப்படின்னு அவளுடைய காதோரம் குனிந்து ரகசியமாக என்னவோ கூறினான். அதை கேட்டதும் வளையல்கள் சத்தத்துடன் அவளுடைய சிரிப்பு சத்தமும் கேட்டது. இனிமே என்ன கேட்கறது அப்படின்னு சினுங்கி கொண்டே தன் முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு தன் கையை அவனது பிடியில் இருந்து விடுவித்தாள். மறுபுறம் திரும்பி மீன் குழம்பை சமைக்க ஆரம்பித்தாள். அவளுடைய முதுகில் என்னமோ நமைத்தது, உடம்புக்குள் சிலிர்த்தது. அதன் பிறகு தன் கணவருக்கு மீன் குழம்பை வைத்து விருந்து பரிமாறினாள். அதன் பிறகு தானும் சாப்பிடுவதற்காக அமர்ந்தாள். எல்லாம் நடுரோட்டில்தான். ரஞ்சி, அந்த பார்க்கிலே மூளை பெஞ்சிலே நான் படுத்திருக்கிறேன், நீ வந்துவிடு அப்படின்னு யாருக்கும் கேட்காத மாதிரி கூறிவிட்டு சென்றான். சோறும் குழம்பும் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் அவளுக்கு கொள்ளவில்லை. 10 மணிக்கு மேலாகிவிட்டது. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான் மருதமுத்து. அந்த பெஞ்சுக்கு கீழே கிழிந்த பாயும் கிழிந்த போர்வையும் கிடந்தது. அவன் பீடியை தன் கைகளில் பிடித்து கொண்டிருந்தான். ரஞ்சிதா வரும் சத்தம் கேட்டு
தான் தூங்குவது போல நடித்தான். அவன் தலைமாட்டில் மெதுவாக வந்து நின்ற ரஞ்சிதாவுக்கு அவன் கையில் இருந்த பீடி அவன் தூங்கவில்லை என்பதை காட்டிக் கொடுத்துவிட்டது. சிரிப்பை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அவனுடைய முகத்தின் நரம்புகள் அவனின் சிரிப்பை வெளிப்படுத்தியது. லேசாக நிமிர்ந்து பார்த்தான். சிறிது நேரம் அமைதி. அதன் பிறகு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அதன் பிறகு அந்த பெஞ்சின் மறு ஓரத்தில் நாணி கோணி உட்கார்ந்திருந்தாள் ரஞ்சிதா. அவளை வெக்கம் பிடுங்கி தின்றது. ரஞ்சி, வெத்தலைப்பாக்கு வச்சிருக்கியா அப்படின்னு மருதமுத்து கேட்டான். ரஞ்சியும் வெத்தலைப்பாக்கு மடித்து கொடுத்தாள். அதை சுவாரஸ்யத்துடன் அவன் மென்று தின்று கொண்டிருந்தான். நல்ல நிலவு. காதலர்களுக்கு நிலா வெளிச்சம் என்றால் அவ்வளவு பிடிக்கும். ஆனால் அந்த சமயம் அவர்களுக்கு அந்த நிலா வெளிச்சம் இடைஞ்சலாகவே இருந்தது. பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த ரஞ்சிதாவின் முதுகில் அங்கிருக்கும் அரசமரத்தின் கிளை வழியாக நிலா ஒளி அவள் முதுகில் பட்டு கொண்டிருந்தது. அந்த ஒளியில் அவளுடைய கண்கள் மினுமினுத்தது. வெற்றிலை காவி படிந்திருந்த அவளுடைய உதடு மின்னியது. அதை பார்த்து மருதமுத்துவின் உதடுகள் என்னவோ செய்தது. உதட்டை கடித்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் கழுத்திலே கிடந்த கருகமணியும் மஞ்சள் கயிறும் ஒன்றோடு ஒன்று முறுக்கி அவள் மார்பின் நடுவில் தடுமாறி நெகிழ்ந்து கொண்டிருந்தது. நழுவிப்போன மேலாடை மறைத்தும் மறைக்காமலும் மருதமுத்துவை மயக்கிற்று. அவளை தன் மார்போடு இழுத்து கொண்டான். விடுமச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மேலாடையை சரி செய்து கொண்டு அமர்ந்தாள். அப்பொழுதுதான் அருகில் இருந்த முஸ்லிம் ரெஸ்டாரண்ட் இன்னும் மூடப்படவில்லை என்பதை மருதமுத்து கவனித்தான். அந்த பக்கம் இருந்து வந்த ஒருவர், சி, இந்த பார்க் ரொம்ப மோசமாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லிக்கொண்டே போனான். அதை கேட்ட மருதமுத்து நாணி குனிந்தான். ரஞ்சிதாவும் அப்பாவியாக விழித்தாள். இதே நம்ம ஊரில் கண்ணாலம் கட்டியிருந்தா அப்படின்னு அடுத்த வார்த்தை கூற முடியாமல் வாயடைத்து நின்றாள். என்ன செய்வது, அவரவர் வாழ்க்கை அவரவர் தலைவிதிப்படி நடக்கிறது. ஊரில் பலர் காரு, பங்களா, படுக்க மெத்தை அப்படின்னு சுகவாசியாக வாழ்கிறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு எங்கே கொடுப்பனை இருக்குது அப்படின்னு சொன்னான் மருதமுத்து. என்ன மச்சான், இதுக்கெல்லாம் நீ போய் வருத்தப்படலாமா? அவங்களோட செய்தி ஊரே அறியும். என்னதான் இருந்தாலும் நம்மளை மாதிரி கணவன் மனைவிக்கிடையே பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி மருதமுத்துவை தேற்றினாள். சரி, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடி மறைவில் போய் படுத்து கொண்டாள். நள்ளிரவு 2 மணி ஆனது. மருதமுத்துவுக்கு தூக்கமே வரவில்லை. இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்று ஹோட்டல் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது. பிளாட்பாரத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருந்தனர். பனி மூட்டம் அவர்களின் மீது கவிழ்ந்து கொண்டிருந்தது. விரைக்கும் குளிரில் அழுக்கு கந்தலினுள் அந்த ஜீவன்கள் முடங்கி கிடந்தன. பச்சை குழந்தைகள் தன் தாயின் மார்பின் வெப்பத்தில் மண்டி கிடந்தன. அவர்கள் தலைமாட்டில் சொறி நாய்களும் கிழட்டு மாடுகளும் அரை தூக்கத்துடன் காவல் காத்து கொண்டிருந்தது. பார்க்கில் நிசப்தம் நிலவியது. மருதமுத்து பெஞ்சிலிருந்து எந்திரிச்சு செடி மறைவில் விரிந்திருந்த பாயில் படுத்து கொண்டிருந்த ரஞ்சிதாவின் அருகில் போய் உட்கார்ந்தான். ரஞ்சி, தூங்கிட்டியா? இல்லை. உனக்கு குளிருதா அப்படின்னு மருதமுத்து கேட்குறான். இருவரும் மொடமொடக்கும் அவளுடைய புதிய சிவப்பு புடவையில் போர்த்தி கொண்டார்கள். போர்த்தியிருந்த புடவை மெல்ல மெல்ல அசைந்தது. மச்சான், அழுவது போல திணறியவாறே முணங்கினாள் ரஞ்சிதா. திடீரென அந்த தெருவிலிருந்து ஒரே வெளிச்சம் அவர்கள் மீது பாய்ந்தது. ஐயோ என்று பதறினாள் ரஞ்சி. காரு தான் போயிடும். அவன் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டிருந்தாள் ரஞ்சிதம். கார் சென்ற பிறகு உலகத்தையே மறந்திருந்த அவர்களின் அருகில் காலடி ஓசைகளும் பேச்சுக்குரலும் சிரிப்பொலியும் கேட்டன. மினர்வா தியேட்டரில் 2ஆம் காட்சி முடிவடைந்து கும்பல் வீதியில் பெருகி வந்து கொண்டிருந்தது. மருதமுத்து எழுந்து சென்று பெஞ்சின் மேல் படுத்து கொண்டான். ரஞ்சிதாவிற்கு அழுகை வந்துவிட்டது. மருதமுத்துவுக்கு ஆத்திரமாக வந்தது. யார் மீது ஆத்திரப்படுவது? கும்பலில் ஒரு பகுதி முஸ்லிம் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தது. வெகு நேரம் பேச்சு சத்தம் அடங்கவில்லை. மணி 1 அடித்தது. முஸ்லிம் ரெஸ்டாரண்டில் ஆளரவமே இல்லை. பார்க் அருகே ஒரு ரிக்ஷாக்காரன் நின்று கொண்டிருந்தான். அவனிடம் ஒரு ஜிப்பாக்காரன் பேரம் பேசி ரிக்ஷா வண்டியில் ஏறி போனான். அதை பார்த்த மருதமுத்து, இப்படியும் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். என்ன மச்சான் திட்டுற? ஊரு உலகமும் இருக்கிறத பார்த்தா திட்டாம எப்படி இருக்கிறது? இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? எப்படி வரும் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தான் மருதமுத்து. நிலவு மேகத்தில் மறைந்தது. இருள் சூழ்ந்தது. முஸ்லிம் ரெஸ்டாரண்ட்டும் மூடப்பட்டது. மனித ஆள் நடமாட்டம் அறவே அற்றுப்போனது. ஒரே அமைதி. பார்க்கினுள் நெடிந்து வளர்ந்திருந்த அரசமர கிளைகளில் காகங்கள் சலசலத்தன. விடிந்து விட்டது போன்ற பிரம்மை போல காகங்கள் கரைந்தன. வெளிரிய இருளின் பிடியில் ஊமைத்தனம் போல் நட்சத்திர ஒளி ஜாடை காட்டிற்று.
நாய் ஒன்று எழுந்து தன் உடலை முறித்து கொண்டு தன் அலுப்பு போனது போல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது. ரஞ்சி பெஞ்சு காலியாயிருந்தது. செடி மறைவில் இலையோ இருளோ அசைந்தது. அப்பொழுது அங்க டக் 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 அப்படின்னு ஒரு ஓசை கேட்டது. முதலில் அவர்கள் அந்த ஓசையை பொருட்படுத்தவில்லை. மேலும் அந்த ஓசை கேட்டது. அந்த ஓசை அவர்கள் அருகில் வந்தும் அவர்கள் எந்த சலனமின்றி ஒன்றி கிடந்தார்கள். ஏய், யாரது? எழுந்து வாம என்று போலீஸ்காரனின் முரட்டுக்குரல் வலுக்கட்டாயமாகவும் மிருகத்தனமாகவும் மனித உணர்ச்சியிலிருந்து மனித நாகரிகத்தின் புதைக்குழிக்கு அவர்களிடமிருந்து அவனை பிரித்தெறிந்தது. அவன் உடல் பதைபதைக்க, உதடுகள் துடிதுடிக்க எழுந்து வந்தான். அவள் செடி மறைவில் நின்று தனது புடவையை சுற்றி கொண்டாள். ஏய், வெளியே வாம என்று போலீஸ்காரன் உருமினான். பயமாயிருக்கே மச்சான் என்று அந்த பட்டிக்காட்டு பெண் பரிதாபமாக தன் கையை பிடித்து கணவனிடம் அழுதாள். பயப்படாதே, வா ரஞ்சி என்று அவன் கையை பிடித்து கூப்பிட்டான். பார்க்கின் வெளியே நின்று கொண்டிருந்தார் போலீஸ்காரர். பார்க்கின் சுவரை பிடித்து ஏறி தாண்டி குதித்து போனான். போலீஸ்காரர் விளக்கு கம்பத்தின் அடியே கீழ் நின்று கொண்டிருந்தான். யார்டா நீ என்று சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிவிட்டான் போலீஸ்காரன். வந்து வந்து கூடைக்கார சாமி. ஏய், இப்படி வெளிச்சத்துக்கு வாமா என்று அவளை கூப்பிட்டான் போலீஸ்காரன். அவள் பயந்து நடுங்கிய வண்ணம் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றாள். நெற்றி திலகம் கலைந்து கூந்தல் அவிழ்ந்து சிகையில் சூடிய கதம்பம் சிதைந்து சிதறி கிடந்தது. ஏம, இங்கேதான் இடமா? உன் பேர் என்னம்ம என்று பாக்கெட்டிலிருந்து சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான் போலீஸ்காரன். அவள் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ரஞ்சிதம் சாமி என்றாள். சார் சார் என்று ஏதோ சொல்ல வாயெடுத்தான் மருதமுத்து. நீ ஒன்றும் பயப்படாத, இவதான் என்னை கூப்பிட்டான்னு ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட்டு கொடு, ஒன்றை விட்டுடுவோம் என்றான் போலீஸ்காரன். ரஞ்சிதத்திற்கு விஷயம் விளங்கிவிட்டது. நாங்கள் புருஷன் பெஞ்சாதி சாமி என்று பதறினாள் ரஞ்சிதம். போலீஸ்காரன் சிரித்தான். அவள் சொன்னதை அவன் நம்பவில்லை. சத்தியமாத்தான் சாமி, இந்த பிள்ளையார் சாட்சியா நாங்கள் புருஷன் பெஞ்சாதீங்க சாமி, இதோ பாருங்க என்று அவள் கழுத்தில் கிடந்த கயிற்றை வெளியே இழுத்து காண்பித்தான் மருது. சுவரின் வேலிக்குள் நிற்கும் அந்த போலீஸ்காரனால் தலையை நிமிர்த்தி அந்த மஞ்சள் கயிற்றை காண முடியவில்லை. என்ன செய்வது? அவன் சட்டம் இருட்டை துருவி திருட்டை கண்டுபிடி என்றுதான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. மனசை துருவி உணர்ச்சியை பார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை. அவன் கண்டுபிடித்தது குற்றம். குற்றவாளியை கைது செய்ய வேண்டியது சட்டம். சட்டத்தின் வாரிசு போலீஸ்காரன். அவன் ஒழுக்கத்தின் பிரதிநிதியோ உண்மையின் தூதுவனோ அல்ல. நட நட, அதெல்லாம் ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் என்று அவளை தள்ளினான். ஐயா ஐயா என்ற அந்த காதல் குற்றவாளி ரஞ்சிதம் கெஞ்சினாள். தன் கணவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தாள். அவன் தலையை குனிந்த வண்ணம் போலீஸ்காரனுடன் நடந்து கொண்டிருந்தான். அவளும் அவர்களை தொடர்ந்தாள். ஊரே அடங்கிய அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தின் பெரிய வீதியில் சட்டத்தின் இருதய துடிப்பு போல் ஜீவனுடன் கம்பீரமாக போலீஸ்காரனின் பூட்ஸ்களின் சத்தம் டக் டக் என்று ஒலித்தது. ரஞ்சிதத்திற்கு தன் இருதயத்தில் யாரோ மிதிப்பது போல பக் பக் என்று நெஞ்சு துடித்தது. எதன் மீதோ மிதித்து நசுக்கி நடந்து செல்லும் சட்டத்தின் காலடி ஓசை. அதோ டக் டக் டக். ஜெயகாந்தனால் இதற்கு மேல் இந்த கதையை எழுதுவதற்கு மனமில்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து போடுற கதை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.